லாஸ்ட் எபிசோட்ல அரசர் நம்மளோட ஹீரோயினா அவர் முன்னாடி ஆஜராக சொல்லியிருப்பாரு. அதனால ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போயிருக்க நம்மளோட ஹீரோயினும் வந்து அரசர் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப கிரவுன் பிரின்ஸோ இங்க பாருமா, என்னுடைய அப்பா வந்து ஒன்னு ரொம்பவுமே நம்புறாரு. லாஸ்ட் டைம் வந்து போயமுக்குலாம் ஆன்சர் சொன்னேன்ல, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்ல அரசவையில் இருக்கக்கூடியவங்களும் ஆமா அரசு, இவ ஒரு பொண்ணு, இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல வந்து பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரோ வந்து இவன் என்னுடைய பொண்ணு தான், இருந்தாலும் போன தடவை ஏதோ லக்ல வந்து பதில் சொல்லிட்டா, அதனால இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இவகிட்ட எல்லாம் நம்ம ஆலோசனை கேட்கணுமா அப்படின்னு சொல்ல கிரவுன் பிரின்ஸோ வந்து மறந்துடாதீங்க, போன தடவை உங்க பொண்ணு வந்து அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து ஓட வச்சுட்டா அப்படின்னு சொல்ல, இதுக்காக இப்ப கிரவுன் வந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நம்மளோட ஹீரோயினோ இந்த தடவை நீங்க எல்லாருமே வந்து அசந்து போற அளவுக்கு வந்து நான் வந்து உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சு சொல்லுவேன் பாரு அப்படின்னு சொல்ல, நாடு முழுவதும் வந்து வெள்ளம் வந்து சூழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பிளேக் நோய் வந்து நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நிறைய நாங்க பேசிட்டோம். இருந்தாலும் போன தடவை நல்லா நீ வந்து புத்திசாலித்தனமா பதில் சொன்னியா, அதனால உன்கிட்டயும் ஏதாவது வந்து ஐடியா கேட்கலாம் தாமா இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினோ என்கிட்ட அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. சப்போஸ் அதை நான் வந்து தீர்த்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எனக்கு என்ன பரிசு தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்கக்கூடியவங்களும் எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஆனா பரிசு கொடுக்கறத பத்தி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோவுக்கும் ரொம்ப கோவம் வந்துருது. என்ன விஷயம் பேசிட்டு இருக்கோம், இப்ப கூட வந்து பரிசை பத்தி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக நம்மளுடைய அரசரோ எல்லாரும் வந்து நிறுத்துங்க, ஒருவேளை நீ இதுக்கு சொல்யூஷன் சொன்னேன்னு வச்சுமே நிச்சயமா உனக்கு பரிசு இருக்கு அப்படின்னு சொல்ல, அரசை நிறைய மரங்கள் கற்கள் எல்லாம் கொண்டு நம்ம ஒரு அணைக்கட்டு மாதிரி கட்டி வழியில வந்துட்டு இருக்க வெள்ளத்தை தடுத்து நிறுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னா அதுல வரைஞ்சே காமிச்சிருன்னு சொல்ல, ரொம்பவுமே அழகா வந்து ஒரு அணைக்கட்டுக்கான ப்ளூ பிரிண்டை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்க, அதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்க எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அரசர் கிட்ட கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அரசரோ வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான யோசனைமா அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ்ட கொடுக்க, அவரும் அதை பார்த்துட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு இருக்காரு. சரி சரி, இதை முதல்ல வந்து செயல்படுத்துறதுக்கான வந்து ஏற்பாடு கவனி அப்படின்னு சொல்ல அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இவ பக்கத்துல நின்றுட்டு இருக்கு நம்மளோட அரசரோட ஒய்ஃபோ நம்மளோட ஹீரோயினை பர்சனலா உங்ககிட்ட சில விஷயங்கள் எல்லாமே பேச வேண்டியது இருக்கு, அதனால என் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளோ திருத்திரம் முடிச்சிட்டு இருக்கா. இந்த அம்மா எதை பத்தி பேச போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பக்கத்துல வந்து உட்கார, அவங்களும் வந்து டீ சாப்பிட்றியாமா இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது என்ன அப்படின்னா உன் ஹஸ்பண்ட் கூட நீ இப்போ கொஞ்ச நாள் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீ அவனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்க, ஆனா அவனோட வாழ்க்கை நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமானது கிடையாது. உன்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பிறந்த பையன் கிடையாது, அதாவது கிரவுன் பிரின்ஸும் என்னோட பொண்ணு மட்டும் தான் எனக்கு பிறந்தவங்க. ஹஸ்பண்டோட அம்மாவை வந்து கோல்டு பேலஸ்ல வந்து அடைச்சு வச்சிருக்கோம். காரணம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பையனை வந்து கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ண, அதனால அங்க அடைச்சு வச்சிருக்கோம். ஓ ஹஸ்பண்டோட சின்ன வயசு ஃபுல்லாமே அந்த பேலஸ்ல தான் கழிஞ்சது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கொஞ்ச நாளா வந்து நீ நடந்துக்கிற விதத்தினால வந்து அவனுக்கு நல்ல பேர் கிடைச்சிட்டு இருக்கு, அதனால வந்து நிறைய பேர் உன் மேல வந்து பொறாமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னால உங்களோட கல்யாணத்துக்கு எந்த கிஃப்ட் கொடுக்க முடியல, உனக்கு 2 குழந்தை பிறந்தாச்சு, இப்ப இந்த வலையில வந்து உனக்கு நான் கிஃப்டா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அதை பிரசன்ட் பண்ண, பட் அந்த வலையில இருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து எங்கேயோ வந்து அவளுக்கு பரிச்சயமான மாதிரி இருக்கு. வர வழி எல்லாமே இந்த ஸ்மெல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து தன்னோட பேலஸ்க்கும் திரும்பி வந்துடுறா. தன்னோட ஒய்ஃப் எதையோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளோட ஹீரோவோ, நானும் பார்த்துட்டு இருக்கேன் ராணியை வந்து மீட் பண்ணிட்டு வந்ததுல இருந்தே நீ ஒரு மாதிரியாவே எதையோ யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் நீங்கள் கதவை சாத்திட்டு வாங்க, நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்னு சொல்ல, அவர் அதே மாதிரி கதவை சாத்துறாரு. இப்போ நேராக வந்து அவர்கிட்ட அவரோட ட்ரெஸ் எல்லாமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்க, அவரும் என்னதான் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு விஷயம் கொடுத்தாங்க இல்லையா, அது யாருன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல, ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ ராணி தனக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பேங்கில் எடுத்து தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட காமிக்கிறா, இதை ஸ்மெல் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அவர் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப தன்னோட ஒரு ஹெட்பின் எடுத்து இளவரசரோட விரல்ல குத்தி வந்து ரத்தம் வர வைக்கிறா, இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, அவர் அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு. இப்ப இந்த வலையில இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு உங்க ரத்தத்துல இருந்து வரக்கூடியது ஒன்னா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் ஆமா அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. உங்களுக்கு விஷம் வச்சது வேற யாரும் இல்ல, நீங்க யார அம்மாவா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க தான் இந்த நாட்டோட ராணின்னு சொல்ல, நம்ம இளவரசரோ ஷாக் ஆயிரு. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.